அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் என்ன? ஃபஸ்ட்டு 286. நேற்று ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 286. ஓகேங்களா? சரி, 286க்கு நான் நேற்று எடுத்த கணிப்பு 281 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கெடுத்தோம். அதில் வந்து ஏபியில் 28 நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏபியில் 28 வந்து நம்மளுக்கு டைரெக்டாக பாஸ் ஆகுது. சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது, இன்றைக்கி எதை வச்சு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மெத்தட் படி நம்மளுக்கு 2 விஷயம் நம்மளுக்கு கணக்கில் இருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நம்ம இது மூலயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை வந்து தவிர்க்க முடியாது, இருந்தாலும் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஒன்று வந்து கம்பெனி ரிசல்ட்டு, இன்னொன்று பவர் சார்ட்டு. இந்த 2 வச்சு தான் இன்றைக்கி கணிப்பு எடுக்க போகிறேன். ஆனாலும் கம்பெனி ரிசல்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய 4D வந்து, சரிங்களா, கம்பெனி ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய 4D வந்து அது வந்து நம்மளுக்கு 2 மணிக்கு தான் தெரியும் நண்பர்களே. ஏன்னா நேற்று எடுத்ததில் ஒரு சில எண்கள்லாம் நான் கெஸ்ஸிங் எடுத்ததுலலாம் வந்து 2 மணிக்கு தான் வந்துச்சு. 325 அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து 92 அப்படி சொல்லிட்டு நான் ஏசியில் எடுத்தேன் நேற்று. ஆனால் 92 அப்படிங்கிறது 11 மணி ரிசல்ட்லேயே வந்துருச்சு. ஸோ இதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது, பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்போ பவர் சார்ட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து ஸ்வர்ண கேரளம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி 4D வந்து அந்த 4D கணிப்பில் வந்து 2-3 நாளாக எடுக்கிற கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு அப்படியே போர்டு வைஸ் மாறி மாறி தான் வருது. அப்படிங்கும்போது 4Dயில் நம்மளுக்கு போஸ்ட்டில் போடும்போது நம்மளுக்கு வந்து போஸ்ட்டில் பாக்ஸ் ஒரே ஒரு செட்டு பாக்ஸில் தான் நம்ம வந்து 4D கொடுக்க போகிறோம். நேற்று வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் 4Dயில் கெஸ்ஸிங்கில் கான்ஃபிடென்ட்டாக அந்த இதில் வரல. அதனால தான் நேற்று அந்த 261ஓட நம்ம வந்து கெஸ்ஸிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த எண் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக 1 மணி, 12 மணி, 11 மணி ரிசல்ட்டில் ஒரு எண்ணாக வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருந்ததுனால நேற்று 2 மணிக்கு போஸ்ட்டில் போடலை. இதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சொல்லப்போனால் நேற்று வந்து நான் எடுத்த கணிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் வந்து 280 எடுத்தேன். டி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று வந்து 0, அதாவது 3க்கு 0, 0க்கு 0ன்னு வந்திருக்கு. நான் நேற்று கணிப்பு எடுத்தது வந்து 7 வந்து 7 இல்லை 3. நான் எடுத்தது வந்து 3280 நான் எடுத்திருந்தேன். ஆனாலும் இந்த 8292 வந்து நான் ஏசியில் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து 11 மணி ரிசல்ட்டே வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து நேற்று இந்த 3D கணிப்பை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு 2 போர்டு மிஸ் ஆகிடுச்சு. அதாவது 0286 ரிசல்ட்டு இல்லை ஏபியில் மட்டும் நம்மளுக்கு இந்த 28 பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து 1ம் கணக்கு எடுத்தேன், 0வும் கணக்கு எடுத்தேன். அப்படிங்கும்போது அது வந்து 6ஆக வந்துருச்சு. அதனால தான் வந்து நேற்று 4Dயில் கொஞ்சம் இது பண்ணல. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளும் ஒரு மாதிரி மாறும் நண்பர்களே. அதையும் நான் இப்போ இது மூலிமா சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இதில் சிம்பிளாக பார்க்குறோம். இது நம்மளுக்கு ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. இந்த பேட்டர்னில் தான் இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பவரில் எடுத்தால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பவரில் வந்தால் இப்படி வரும். ஏன்னா இந்த பெண்டிங் சார்ட்டை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், டெய்லியும் 1 வரும்னு. ஆனால் 1 என்றைக்கு தான் வரப்போகுதுன்னு தெரில. இன்றைக்கும் கூட 2க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஆனால் 1க்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் பார்த்துருவோம். 8க்கு 0, 0க்கு 7, 7க்கு 5, 5க்கு 6ன்னு வரிசையாக 7, 5, 6ன்னு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு 7, 5, 6. அதாவது இந்த ஒரு மாத சார்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு விஷயத்தை கவனிப்போம். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். 8, 5, 6க்கு 3. அப்போ 7, 5, 6க்கு என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான். 7, 5, 6க்கு என்ன? இங்கே 8, 5, 6க்கு வந்து 3 இருக்குது. 7, 5, 6க்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ போர்டை 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 நாளாகவே இந்த இடத்துல எங்கேயுமே 2 இல்லை.
இந்த 9னால இந்த இடத்துல 2 இல்லை. அப்படிங்கும்போது 2 இன்றைக்கி எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 ஏ போர்டில் 2 ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்த பி போர்டை பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, பி போர்டில் 2க்கு 2 வருமா எப்படிப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2க்கு 2 திரும்பி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. சரிங்களா. 6க்கு 2 அப்படின்னு பவரில் வந்தால் 2க்கு 8 தான் வரணும். ஆனால் 6க்கு 2 2க்கு 9ன்னு வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதில் எப்படி இந்த சார்ட்டில் வருதுங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் வந்த பேட்டர்ன் வேறு. ஓகே, இப்போ பி போர்டு பார்ப்போம். பி போர்டில் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா 4க்கு 6 6க்கு 8, 6க்கு 4 4க்கு 6 6க்கு 8, அப்போ 8க்கு 6. அதாவது 6க்கு 4 4க்கு 6 6க்கு 8 8க்கு 6. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 6ங்கிற மாதிரி திருப்பி வருது. ஆனால் 6 வந்து திருப்பி ரிப்பீட் ஆகாமல் 6446 686. 6க்கு 8 8க்கு 6 இல்லாமல் 6க்கு 8னா அப்போ 8க்கு 0. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 0 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுக்கிறேன். அதாவது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 திருப்பி ரிப்பீட் ஆகலாம். ஆனால் 6 வந்து வந்துருச்சு. இங்கே 6 வந்து முந்தானத்தும் இருக்குது, அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியும் 6 இருக்குது. அப்படிங்கிறதுனால பவர் நம்பரில் கணக்கெடுக்கும்போது ரிப்பீட்டடாகவே இருக்குது. சொல்லப்போனால் ரிப்பீட்டடாக தான் இருக்குது. ஸோ ஏபி நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஏபியை வந்து நான் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் 2 வச்சுக்கிறேன், பி போர்டில் 0 வச்சுக்கிறேன். ஆனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 8118 ஒரு பேர், 6க்கு 4 4க்கு 6 ஒரு பேர். சரிங்களா. இது அப்படியே ஒரு பேர், இது அப்படியே ஒரு செட்டுன்னு வச்சுக்கோமே. இது வந்து ஒரு செட்டு, இது வந்து ஒரு செட்டு, இது வந்து ஒரு செட்டு. 8 1 1 8 6 4 4 6 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 8க்கு 9 அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது. எங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8க்கு 9ன்னு இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள் 8க்கு 9ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது 8க்கு 9னா 8க்கு 0வும் வரலாம். ஓகேவா. 8க்கு 0 8க்கு 9 இருக்குது, 8க்கு 9 இருக்குது, 8க்கு 0 இருக்குது. அப்படிங்கும்போது ஒருவேளை 8க்கு 1 வரலாம். ஸோ 1 இதுலேருந்து நான் எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 2, பி போர்டில் 0 அல்லது 1. ஓகே, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நான் இந்த தெளிவாக அப்புறமேல உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்ப்போம். இதுலேயும் அதே மாதிரியே பாருங்கள். 6க்கு 2 2க்கு 9 9க்கு 6 6க்கு 8 8க்கு 2 6க்கு 8 8க்கு 2னா இதில் பார்த்தீங்கன்னா 9க்கு 6 6க்கு 8 8க்கு 2. அப்படிங்கும்போது 2க்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 2க்கு 8 இங்கே வந்துடுச்சு, 2க்கு 9 இங்கே வந்துடுச்சு. அப்படின்னா 2க்கு 8ம் இருக்குது, 2க்கு 9 இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு 2க்கு 5 தான் வரணும். சொல்லப்போனால் 2க்கு 5 தான் வரணும். 6க்கு 8 8க்கு 6க்கு 8 8க்கு 2னா 4. 2க்கு வந்து 4 நண்பர்களே. 6க்கு 8 8க்கு 2 2க்கு 4. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஓகே, இப்போ நான் இதுலேருந்து எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214 204 பாக்ஸ் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். சரி, 2 மெத்தட் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ பவர் மெத்தடில் எடுத்தாச்சு, அதாவது 214 பாக்ஸ். சரியா. சரி, ஓகே. இப்போ இதை அப்படியே ஏபிஎஸ்சிபிசியாக பார்க்குறோம். இந்த நம்ம எடுத்த எண்ணையை நான் ஏபிஎஸ்சிபிசியாக உங்களை சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க. 21 12 14 41 20 02 04 40. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும். சரியா. சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 4. இவ்வளோ தான். சரியா. ஆல் போர்டும்
நம்மளுக்கு காமனாகவே 2ம் 4ம் தான். ஆல் போர்டையும் சொல்கிறேன், ஆல் போர்டும் 2ம் 4ம், இவ்வளோ தான். 214204 பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, சிம்பிளாக முடிச்சாச்சு. சரி, இப்போ கம்பெனி ரிசல்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 56 89 இருக்குது. ஸோ நம்ம டி போர்டை இப்போ கண்டுபிடிச்சாகணும். டி போர்டில் வந்து நம்மளுக்கு வந்து நேற்று 0, 3க்கு 0 அப்படின்னா 0வுக்கு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி என்னவாக வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பேட்டர்ன் படி எடுக்கிறதா இல்லை இந்த மந்த்லி சார்ட் பேட்டர்ன் படி, ஏன்னா டி போர்டை நம்ம எடுத்து தான் நண்பர்களே ஆகணும். அப்படி டி போர்டை எடுத்தால் தான் நம்ம 4D மேட்ச் பண்ண முடியும் கண்டிப்பாக. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சொர்ண கேரளத்தில் கடைசியாக வந்த இந்த மாதத்தில் வந்து ஒரு 3 ரிசல்ட் எடுத்துக்கிறேன். 3 ரிசல்ட் எடுத்துக்கிறேன்னா, சொர்ண கேரளத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5. ஸோ டி போர்டில் 7, 7க்கு 5, 7க்கு 5 அப்படிங்கும்போது அப்போ 5க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 5க்கு 7, 7க்கு 5 அப்படின்னா 5க்கு வந்து சொல்ல போனால் 1, ஆனால் 1 இல்லை 7 அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஆனாலும் டி போர்டில் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், டி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7 தான் இப்போதைக்கு கணிப்பில் இருக்குது. டி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7ங்கிறது கணிப்பில் இருக்குது. இப்போ இதில் சொல்லப்போனால் இந்த இடத்துல டபுள்ஸ் நிறையா இடத்துல வந்திருக்கு. 300, அதாவது 3க்கு 0னா 0க்கு 7ன்னு தான் முடியணும், இல்லை 3க்கு 0னா 0க்கு 1, ஏன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது இதை எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணும்போது அது நம்மளுக்கு 2 மணிக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த 4Dயே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக நான் வந்து டி போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கம்பெனி சார்ட்டு படி இதே மாதிரியே பேட்டர்னில் வருமாங்கிறதும் நம்மளுக்கு வெயிட் பண்ணி அந்த 2 மணிக்கு மேலே தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா 2 மணி வரைக்கும் அந்த குயின் ரிசல்ட்லாம் வரதை வச்சு மேட்ச் பண்ணால் தானே நம்மளே இது கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ப்ரீ ரிசல்ட்டு அப்படிங்கிறது வேறு, காலிலேருந்து வர ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பவர் எடுக்கிறது வேறு. இவ்வளோ தான் விஷயம். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் எது நினச்சிக்கோனா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நான் இன்னையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணி 15 நிமிஷத்துக்கு, ஏன்னா 2 மணிக்கு ரிசல்ட்டுங்கிறது 2:15 தான் வருது. ஏன்னா அதையும் பார்த்து தான் ஒன்று 2 மணிக்கு ரிஃப்ரெஷ் பண்ணாலும் வராது. ஸோ அந்த ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் 4D மெயினாக டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் கெஸ்ஸிங் எடுப்போம், பார்ப்போம் அதில் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு. சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? என்னடா ஜாயின் பண்ணி சொல்லி நீ 4D கெஸ்ஸிங்கை நேற்று கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோனா, ஒரு நாள் ஒரு மாதிரி வரும். இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம மேட்சிங்கில் ஓரளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து ஒரு சில நாள் அப்லோட் பண்ணுறது, ஒரு சில நாள் கொஞ்சம் இது பண்ணுறது. இதை நான் இப்பயும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ், நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.